இந்த வீடியோவில் innerHTML, outerHTML, innerText, textContent இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து ஒரு h1 டேக் ஒன்று போட்டுக்கிறேன். இதில் வந்து textContent கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங் டேக் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ h1 டேக்குள்ளே ஸ்ட்ராங் என்ற டேக் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு பட்டன் டேக் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ ஆன் கிளிக் ஈவெண்ட், கிளிக். ஸோ இங்கே வந்து ஆன் கிளிக் ஒரு ஈவெண்ட் வந்து ட்ரிகர் பண்ணுறேன். ஸோ என்னோட ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். ஃபங்க்ஷன் ON ஒரு வேரியபிள் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி மெத்தட். ஸோ என்னோட h1 டேக்குள்ளே ஒரு ஐடி ஆட்ரிபியூட்குள்ளே ஹ்ன்ற வேல்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து h. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கன்சோல் டாட் லாக்குள்ளே எக்ஸ் டாட் ஃபஸ்ட்டு வந்து innerHTML ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். நமக்கு என்ன டிஸ்பிளே பண்ணுதுன்னா, இந்த h1 டேக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டு ப்ளஸ் அந்த ஸ்ட்ராங் டேக்கும் சேர்ந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், நமக்கு எல்லாமே டிஸ்பிளே பண்ணுது. அந்த h1 டேக்குள்ளே என்ன இருக்கோ அது எல்லாமே நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, ஸோ அதுதான் innerHTML ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் இங்கே கெட் எலிமெண்ட் பை ஐடி மெத்தட் மூலிமா h1 டேக் வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ innerHTML ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணோன்னா, இந்த h1 டேக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டு ப்ளஸ் என்ன இருக்கோ அது எல்லாமே நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து outerHTML ப்ராப்பர்ட்டி. நான் கிளிக் பண்ணுறேன். நமக்கு அந்த h1 டேகு ப்ளஸ் அந்த ஐடி அட்ரிபியூட்டும் சேர்ந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, outerHTML ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுன்னா, இந்த ஃபுல் லைனும் நமக்கு சேர்ந்து டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, நம்ம எந்த டேக் கொடுக்குறோமோ அந்த டேக்கும் சேர்த்து ப்ளஸ் உள்ளே இருக்குது என்ன இருக்கோ எல்லாமே சேர்ந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து innerText. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். நமக்கு ஜஸ்ட் அந்த ஹலோ வேர்ல்டு மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணுது. பட் அந்த ஸ்ட்ராங் டேக் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணலை. ஏன்னா இந்த innerText ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுன்னா, அந்த h1 டேக்குள்ளே இருக்கிற ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் மட்டும் தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து textContent ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்ட்ராங் டேக்குக்கு நான் ஒரு CSS ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து விசிபிலிட்டி ப்ராப்பர்ட்டி ஹிடன் வேல்யூ வந்து கொடுக்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் இங்கே innerText ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். நமக்கு ஜஸ்ட் அந்த அலோ மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணுது. நமக்கு அந்த வேர்ல்டு வந்து டிஸ்பிளே பண்ணல. ஏன்னா நான் வந்து CSS ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அந்த வேர்டு மட்டும் ஹிடன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, textContent ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். நமக்கு அந்த ஹிடன் வேர்டும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் textContent ப்ராப்பர்ட்டி. textContent ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணோன்னா, ஜஸ்ட் உள்ளே என்ன இருக்கோ அந்த டெக்ஸ்ட் வந்து அப்படியே டிஸ்பிளே பண்ணோம். ஓகே, நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த வேர்ல்டுன்ற வேர்டை வந்து ஹிடன் பண்ணிக்கிறேன். அந்த ஹிடன் வேல்யூவும் நமக்கு சேர்ந்து டிஸ்பிளே பண்ணுது. ஓகே,